அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் முதலாவது காணொளியை இதில் பதிவு செய்கிறோம். இந்த காணொளியில் இஸ்லாம், ஈமான், எஹ்சான், அதாவது முதல் அடிப்படையாக திகழ வேண்டிய ஈமான் சம்பந்தமாகவும், இஸ்லாம் சம்பந்தமாகவும், எஹ்சான் சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் தொடராக பல செய்திகளை குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் காணவிருக்கிறோம். தொடராக இந்த காணொளிகளை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்டு இதில் உள்ள உண்மை நிலையும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நல் எண்ணத்தோடையும் தெளிவாக இவைகளை செவியுற்று உங்கள் குடும்பத்தார்களுடன் நீங்கள் கலந்து கொண்டு அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நல்ல நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தர அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக இந்த காணொலியை ஆரம்பம் செய்கிறேன். முதலாவது, இஸ்லாத்தின் அடிப்படைகளில் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு கட்டிடத்தின் உறுதி அதன் அடிப்படையை பொறுத்து தான் அமைகிறது. இந்த பேஸ்மெண்ட் எப்படி இருக்குதோ அந்த அடிப்படையில் தான் அதனுடைய கட்டடம் உறுதியாக நிலை பெற்று நிற்கும். அடிப்படை உறுதியானதாக இருந்தால்தான் கட்டிடமும் உறுதியானதாக இருக்கும். இது நீங்கள் எல்லாரும் இந்த உலக விஷயங்களில் ஒற்றுக்கொண்ட ஒரு அறிவுபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயம். அடிப்படை உறுதியானதாக இருந்தால்தான் கட்டிடமும் உறுதியானதாக இருக்கும். அந்த அடிப்படையே சரியில்லை என்றால் அந்த கட்டிடமும் தரைமட்டமாகிவிடும், நிலைத்து நிற்காது, உறுதியாக இருக்காது, இல்லையா? அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படை அதன் ஓரிரை கொள்கையாக இருக்கிறது. இந்த கொள்கையில் சரியாக நாம் இருந்தால்தான் இஸ்லாத்தின் மற்ற காரியங்களும் வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் நம்மை படைத்த அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அது அமையும். அடிப்படை கொள்கை சரியில்லை என்றால் மற்ற அனைத்து விஷயங்களும் அனைத்து காரியங்களும் வீணாகிவிடும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற 100 வருடம் 50 வருடம் அதுக்கு கீழ்ப்பட்ட எத்தனை வருடங்கள் அல்லாஹ் வாழ்வாதாரங்களை இந்த உலகத்தில் நமக்கு வழங்கி வாழ வைத்தானோ அந்த வாழ்க்கை வீணாகிவிடும். நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். அதன் காரணமாக நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக ஆகிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை நம்பக்கூடியவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுடைய கட்டளையும் அவனுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரத்தையும் விளங்கி பின்பற்ற வேண்டும். அதான் இதோட நோக்கம். சமகால குலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் பேரளவுக்குத்தான் முஸ்லீம்களாக இருக்கிறார்களே தவிர இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளாகிய அடிப்படை முக்கியமான கொள்கையாக இருக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற திரு கலிமாவின் பொருளை உணர்ந்தவர்களாகவே இல்லை. பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார், அவனது பண்புகள் என்றால் என்ன, இதையெல்லாம் கூட ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை கூட அறியாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை, ஒரு கசப்பான உண்மை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களின் நடவடிக்கை தர்கா வழிபாடு,
தாயத்து தகடுகள், ஜோதிடம், மௌலுது போதுறது, சகனம் பார்க்கறது போன்ற எண்ணற்ற பல விஷயங்களை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களில் ஏராளமான முஸ்லிம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்நாளை நீர்மூலமாக்க ஒன்றும் அற்றவைகளாக ஆக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க சைத்தானுடைய ஆதிக்கத்தில் அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சைத்தானின் மாய வலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். உண்மையான இஸ்லாமிய கொள்கையை தெளிவாக அறிந்து அதற்கு புறம்பான செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கம். அதில் அடிப்படையாக திகழக்கூடிய முதலாவதாக இருக்கக்கூடிய ஈமான் என்ற என்ன என்பதை வெரி சிம்பிளாக நாம் அறிந்து கொள்ளணும். ஈமான் என்ற அரபு சொல்லுக்கு தமிழில் இறைவனை நம்பிக்கை கொள்வது, இறை நம்பிக்கை என்று சொல்வார்கள். அதாவது அல்லாவும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் நம்ப வேண்டும் என்று கூறினார்களோ அவற்றில் எதையும் அதிகமாக்காமலும் எதையும் விட்டுவிடாமலும் கூட்டாமலும் குறைக்காமலும் உள்ளதை உள்ளபடி உண்மையான உள்ளத்தால் உறுதி கொண்டு நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான் என்ற இறை நம்பிக்கை. அடுத்து, ஈமானின் கடமைகள் எத்தனை? நிறைய கடமைகள் இருக்கு. அதில் சிம்பிளாக சுருக்கமாக இருக்கக்கூடியதில் ஈமானின் கடமைகள் 6. அதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்டது. ஜிப்ரீல் என்ற வானவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு மனிதரை போன்று தோற்றத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார்கள். அதை இவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரபலமான ஒரு நபிமொழி. இதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான், அதாவது இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று எனக்கு கூறுவீராக என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள், ஈமான் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இன்னும் மறுமை நாளையும் நீங்கள் நம்புவதாகும் என்று பதில் தர்றாங்க. மேலும் நன்மை தீமைகள் யாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே, அதாவது விதியின் அடிப்படையில் நடைபெறுகின்றன என்றும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. இதை நீங்கள் முஸ்லீமில் 9வது ஹதீஸில் பார்க்கலாம். இதை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக இஸ்லாம் என்றால் என்ன? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லாம் பிரித்து சரியான முறையில் பதிவு செய்து கொண்டால்தான் அதை சரியாக நம்ம செயல்படுத்த முடியும். பதிவு செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. எந்த அறிஞரையும் நம்பாதீங்க, எந்த ஆலிம்களையும் நம்பாதீங்க, யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம் பிள்ளைகளுக்கு போதிக்க நாமே போதுமானவர்கள். இஸ்லாம் மிக தெளிவாக மிக எளிமையாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இவைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்கிறது. இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதுவும் அந்த ஏற்கனவே சொன்ன அதே ஹதீஸில் வரக்கூடிய செய்தி தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவிப்பீராக, கூறுவீராக என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்பது வணக்கத்துக்குரிய அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நிச்சயமாக சத்தியமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுவதும், மேலும் தொழுகையை நிலைநாட்டுவதும், மேலும் ஜக்காத்தை நிறைவேற்றுவதும், மேலும் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பதும், மேலும் பொருளாலும் உடலாலும் சென்று வர
சக்தி பெற்றிருந்தால் அல்லாஹ்வுடைய காபா என்னும் அந்த இறை ஆலயத்தில் சென்று ஹஜ்ஜு செய்வதும் ஆகும் என்று கூறினார்கள். இதையும் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருக்கிறாங்க. அதே முஸ்லீமில் 9வது ஹதீஸில் தான். இது பெரிய ஹதீஸு, நீங்கள் பார்க்கலாம். அடுத்து, இஹ்சான் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஹ்சான் என்பது அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல் அவனை நீ வணங்குவதாகும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற அடிப்படையில் நீ வணங்க வேண்டும். அதுதான் இஹ்சான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த செய்தியை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அதே ஹதீஸின் தொடர்ச்சி தான் இது. இதுவும் முஸ்லீம் 9 தான். ஒரே ஹதீஸ் தான் இது எல்லாமே. இந்த மூன்றிலும் என்ன, அதில் உள்ள தொடர்ச்சியான அனைத்து விஷயங்களும் ஒரே ஹதீஸில். இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு போதுமான செய்தி விவரங்கள். அடுத்து, ஈமானின் கிளைகள் எத்தனை? ஈமான்கிற இந்த நம்பிக்கை இருக்க, இது பல கிளைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அவற்றில் மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சொல்லாகும். அவற்றில் கடைசியானது மக்கள் நடமாடும் பாதைகளில், தெருக்களில், பாதைகளில், ரோடுகளில் மக்களுக்கு இடையூறு தரும் வகையில் இருக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவதாகும். மேலும் சொல்கிறார்கள், வெட்கம் என்பதும் ஈமானின் ஒரு கிளையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற செய்தி தான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக கடைசியில் சொற்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஈமானின் ஒரு அங்கம் வெட்கம். இந்த வெட்கம் மட்டும் இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்தை வேணாலும் மனிதன் செய்து விடுவான். இந்த வெட்கம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் பிறர் முன்னிலையில் தவறுகள் செய்வதற்கும், பொய் புறங்கள் பேசுவதற்கும், திருட்டு போன்ற களவாட்டு செயல்களில் ஈடுபடுவதற்கும், விபச்சாரத்துக்கு தூண்டக்கூடிய இன்னும் அனைத்து விஷயங்களுக்கும் பட்டியல் போட முடியாது. நம்ம உலக வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சது ராத்திரி தூங்க போகிற வரை உள்ள அனைத்து செயல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெட்கம் ஒன்று தான் நம்மை பாதுகாக்கும். அடுத்தவன் பார்த்துடுறான், என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க என்ற ஒரு வெட்க உணர்வு நம் மேலோங்கி இருப்பதன் காரணமாக தவறு செய்யாமல் அது நம்மை தடுக்கிறது. அந்த வெட்க உணர்வில் மிக முக்கியமாக நாம் அமைத்து கொள்ள வேண்டிய உணர்வாக எதுவாக இருக்க வேண்டுமே என்றால், படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை பார்ப்பதற்கு நம் முன்னால் யாரும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை அனைத்து விஷயங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கண்ணுக்கு மறைவாக நாம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு அந்த இறைவனுடைய அச்சம் நம் முன்னால் மனதில் இருந்துவிட்டால் அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும். எனவே அது போன்ற நன்மக்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வேறு யாருக்கும் கட்டுப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.